யூபியில் மாஸ் டெத் நடந்திருக்கு. இந்த பக்தி அந்த அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்களா? பக்தின்றது வேற. இது நம்ம ஊரில் மது போதையில் செத்து போயிட்டான், அவன் மத போதையில் செத்து போயிட்டான். இந்த அரசு இப்போ சாமியார்கள்ட்ட ஒரு பரிவு காட்டுதோம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ இதே வேற ஒரு கச்சேரியில் இத்தனை பேர் செத்துன்னு தானே விட்டுருவாங்கல்ல. கச்சேரி நடத்துகிறவன், இசையமைப்பாளர், ஆர்கனைசர் எல்லாத்தையும் முடிச்சு உள்ள வச்சுருப்பாங்கல்ல. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்படி இல்லைன்னா அடுத்த ஒன்றும் போடத்தான் செய்யலாம். இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கி 50 வருஷத்தில் நார்த் ஈஸ்டில் இப்போ அசாம் உட்பட, ஒரிசா உட்பட அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலே இல்லை. சிஎம்சி மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலே இல்லைன்னா அப்போ எவ்வளோ பின்தங்கி அவங்க இருப்பாங்கன்னு பாருங்கள். அது யூபிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கேவலம். பக்தியை பணமாக்கக்கூடியது கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஜகி வாசுதேவ் பாருங்கள், அந்த நாலேஜ் அங்கே உள்ள சாமியார்கள் கூட கிடையாது. சாமியார் எடுத்துட்டிங்கனாலும் நம்ம தான் பெஸ்ட்டு. ஜகி மாதிரி ஒரு இப்போ இன்டர்நேஷ்னல் ஃப்ராடை நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. இப்போ உத்தரப்பிரதேச விவகாரத்தில் குறிப்பிட்ட அந்த சாமியார் கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் அது இருக்குமா? சத்தியமாக இருக்காது. அது எப்படி சாமியாரை போய் கைது செஞ்சானா என்ன? அவனுக்கு 2 லட்சம் ஓட்டு போயிடும்ல. ஏற்கனவே வீக்காக இருக்குது பிஜேபி. நீங்கள் பிஜேபி ஒழிச்சு கட்டுறதுக்கு முடிவு பண்ணுறீங்க. வணக்கம் சார். வணக்கம் பிரபு. நாட்டையே உலுக்கி இருக்க ஒரு சம்பவம். இப்போ கள்ளக்குறிச்சியில் எப்படி 65 உயிர்கள் பறி போனதோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ் அங்கே இந்த கூட்ட நெரிசலை சிக்கி 122 பேர் இது வரைக்கும் பலியாயிருக்காங்க. இன்னும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு ஆன்மீக சொற்பொழிவை கேட்க போன கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தான் இந்த மரணம் இருந்திருக்கு. அதை தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக அந்த சாமியாருடைய போலே பாபா அப்படின்ற சாமியாருடைய காலடி மண்ணை எடுக்க போட்டி போட்டுவிட்டாங்க. அதில் தான் இந்த அளவுக்கு விபரீதமாயிருன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், யூபியில் இந்த அளவுக்கு ஒரு மாஸ் டெத் நடந்திருக்கு. எப்படி நடந்தது? அந்த பக்தி அந்த அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்களா? பக்தின்றது வேற. இது நம்ம ஊரில் மது போதையில் செத்து போயிட்டான், அவன் மத போதையில் செத்து போயிட்டான். இதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவன் குடிச்சிட்டு செத்து போயிட்டானாலும் இதுவும் தடை செய்யப்பட வேண்டியது. அந்த மாதிரி போலியாக இந்த மாதிரி பண்ணுறதும் தடை செய்ய வேண்டியது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பெரிய யோக்கிய மாதிரி எல்லாம் பேசுவாங்க, எங்கள் ஆட்சி அப்படி இப்படின்னு. இங்கே என்னென்னா பல கச்சேரிகள் சென்னையில் நடக்குது. லட்சக்கணக்கான பேர் பங்கேற்கக்கூடிய 1 லட்சம் பேர்லாம் பங்கேற்கிறான். 50,000, 20,000, 10,000 எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் நடக்குது. அப்போ ஏன்னா இந்த அரசு இப்போ சாமியார்கள்ட்ட ஒரு பரிவு காட்டுதோ அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ இதே வேற ஒரு கச்சேரியில் இத்தனை பேர் செத்துன்னு தானே விட்டுருவாங்கல்ல. கச்சேரி நடத்துகிறவன், இசையமைப்பாளர், ஆர்கனைசர் எல்லாத்தையும் முடிச்சு உள்ள வச்சுருப்பாங்கல்ல. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்படி இல்லைன்னா அடுத்த ஒன்றும் போடத்தான் செய்வான். அந்த போலே பாபா சாமியாரை பிடிச்சி உள்ளே போடணுன்ற போல் அதை ஆர்கனைஸ் சாமியாருக்கு கூட அது தெரியாதுன்னு வச்சுங்க. ஆர்கனைசர் யார், எவன் இது பண்ணான், எவன் கட்டை கட்டி விட்டது, எவன் மக்களை வெளியே போக விடாமல் தடுத்தான் அப்படின்ற மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கால யாருமே எடுக்கலை. எடுக்கிறவருக்கு வற்புறுத்தவும் இல்லை. இதே மோடிஜியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வேறு இடத்துல நடந்தால் உடனடியாக என்ன சொல்லுவாங்க, இவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறோம், அதே நேரத்தில் இதற்கு யார் காரணமோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அவர் கைது செய்யப்படுவார்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், யாருமே அதை சொல்லலை. யோகி ஆதித்யநாத் தொடங்கி மோடி வரைக்கும் இவர்கள் யார் தவறு செய்தார்களோ, நாங்கள் போடி பாபாவை பிடிச்சி கைது பண்ணணும்னு சொல்லலை. அது உங்கள் இஷ்டம், அது யார் தவறு அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. ஆனால் நீங்கள் ஆர்கனைசர்னாலும் அட்லீஸ்ட்டு பிடிச்சி உள்ளே போடணும்ல. இனிமேனாலும் பண்ணாமல் இருக்கணும்ல. அந்த மாதிரி அதை ஏதாவது செஞ்சுருக்கேன். ஆனால் இல்லை. அதனால் இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் இது மாதிரி மத போதையில் சாகிறவனோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே போல் அவர் ஒரு உளவுத்துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ரிட்டையர் ஆகிட்டு இப்போ இந்த ஆன்மீக சொற்பொழிவுலாம் வழக்கமாக செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதிரி நடத்துவார். மக்கள் அந்த மாதிரி கூட்டமாக போய் கலந்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அங்கே கலந்துக்கிட்டது 2 லட்சம் பேருக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. இப்போது அரசு, ஏன்னா இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலலாம் சமீபத்தில் ஒரு பெரிய இசையமைப்பாளருடைய இந்த இசை கச்சேரி, அதில் நிறைய குளறுபடிகள், உடனே கவர்மெண்ட் தலையிட்டு ஆக்ஷன் எடுத்தாங்க, ரீஃபண்ட்லாம் பண்ணாங்க. இப்போ உத்தரப்பிரதேசம் அரசு இந்த மாதிரி மதம் சார்ந்த இந்த பிரச்சார கூட்டங்கள் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த கூட்டம்னா ப்ராப்பராக அப்ளை பண்ணி ப்ராப்பராக பர்மிஷன் அந்த மாதிரிலாம் இருக்கா சார்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் நிறையா. அதாவது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த அளவுக்கு இப்போ நம்ம ஆளுநர்லாம் பேசுவார், அவங்க ஊரில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது பதிலே இருக்காது. அவங்களுக்கு நம்ம அதெல்லாம் ரொம்ப பின்தங்கிய, இப்போ ரொம்ப இதான நிலையில், இன்னும் கற்காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. மாடை பிடிச்சி போயிடுவான், மாடை 4 மாடை ஒன்றா பசுவை ஓட்டிகிட்டு போனான்னா முஸ்லீமாக இருந்தால் அடிச்சே கொண்டு விடுவாங்க. எதுக்கு இதை கொள்றதுக்கு தான், மாட்டு கறி விற்கிறத கொண்டு போகிறான்னு. இப்படி அது ஒரு இந்தியாவுடைய அவமானம்னு சொல்லலாம். அந்த மாநிலத்தோடைய அரசும் சரி, அந்த மாநிலத்தை மக்களை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலையும் சரி.
ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து தான் இது நடந்திருக்கு. 116 பேர் செத்துருக்காங்க. அவன் எதுக்கு போயிருக்கான்னா, அந்த பாபா யாரோ போடி பாபாவா? ஒலே பாபா. போலி பாபா. அந்த போலே பாபான்னு நம்ம சொல்கிறோம். போலி பாபாவை பார்க்குறதுக்கு போய் அந்த ஆள் கால் மண் எடுத்து அதை வச்சு என்னடா பண்ண போகிறீங்க? மண் எடுக்க போய் செத்தே போயிட்டீங்களே, எடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருப்பேன்? உன் குடும்பமே செத்துருக்கும் அப்படின்ற நிலமையில தான் அதை பார்க்கணும். அந்த மாதிரியான கூமுட்டைகள் இன்னும் நிறையா பேர் இருக்கான் அப்படின்றது தான் அந்த மாநிலத்தில் இன்னும். அதாவது நீங்கள் எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாலே, இந்த மஞ்சக்காமாலை வந்து இந்த எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, கண் அப்படி இழுத்து பார்த்தோன்னே இங்கே மஞ்சளாக தெரியும், இல்லை விரலை பார்ப்பாங்க மஞ்சளாக தெரிஞ்சாலே உங்களுக்கு மஞ்சக்காமாலை இருக்குன்னா வாய்ப்பு இருக்குன்றதை அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அங்கே கூமுட்டைகள் அதிகமாக இருக்கான்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ யூபியில் வந்து இந்த அளவுக்கு நடந்திருக்கு. பிரதமர் வந்து நேற்று வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அதே போல் யோகி ஆதித்யநாத் வந்து நிவாரணமும் அறிவிச்சிருக்காரு. ஆனால் இதை தாண்டி அவருக்கு வந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் உயர் அதிகாரிகளே வந்து நிறைய பேர் வந்து பக்தர்களாக இருக்காங்க. மூத்த அதிகாரிகள் யாருமே வந்து அந்த ஸ்பாட்டு கூட வரலன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எப்படி சார் இது யூபியில் வந்து ஒரு விஷயம் நடந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு திடீர்னு ஒரு மாவட்ட கலெக்டரோ இல்லை வந்து யாரோ வந்து பார்ப்பாங்க, உடனே யாருமே வரல அங்கே அப்படின்னா? அதெல்லாம் கலெக்டர்லாம் இருக்காங்களான்னே தெரியாது. இந்த தானே வர்றதுக்கு என்ன ஒரு பக்தராக மட பக்தராக இருப்பார், இல்லைன்னா அவர் யோகியோட ஒரு சாமியாராக கூட இருக்கலாம். கலெக்டர்லாம் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கன்னே தெரில. ஒருவேளை காவி ட்ரெஸ்லேயே கலெக்டர் இருக்காரான்றது கூட தெரியல. அப்படிப்பட்ட மாநிலம் தான் அது. ஸோ அதனால் அவர்கள் உடனே வரலன்றது ஆச்சரியப்பட்டு, நீங்கள் தமிழ்நாடை கம்பேர் பண்ணி நீங்கள் யூபியை பற்றி பார்க்கவே கூடாது. அங்கே வரவே மாட்டாங்க. முதல்ல இந்த செய்தி வெளியே வந்திருக்கு, இவ்வளோ ரிப்போர்ட்டர் அங்கே இருக்கான்றது அதே அந்த மாநிலத்தோட வளர்ச்சி தான். இந்த செய்தி வெளியில் வந்திருக்கு, இப்படி 116 பேர் செத்ததெல்லாம் கடந்த காலத்தில் வரவே வராது வெளியில். இப்போ வருதுன்றதே ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு அந்த மாநிலங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் எடுத்துக்கலாம். இப்போது பிஜேபி கடந்த 10 வருடங்களாக வந்து அங்கே தான் வந்து அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஆனாலும் அந்த ஒரு கணிசமான வளர்ச்சி இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, இந்த கூட்ட நெரிசல் செத்துட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு 100 பேர் டெட் பாடி வந்து அப்படியே கீழே வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போ இப்போ தமிழ்நாடு இல்லை மற்ற கேரளா, கர்நாடகா, சவுத் மாநிலங்கள்லாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அங்கே வந்து அப்படியே வந்து வெளியவே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சீனியர் டாக்டர் கூட இல்லை, ஒரே ஒரு டாக்டர் மட்டும் தான் ஹாஸ்பிட்டலே இருக்காரு. ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு போதிய டாக்டர் இல்லை. அங்கே அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்கறதுக்குள்ள போதிய ஃபெசிலிட்டி இல்லைன்றாங்க. எப்படி சார் ஒரு 10 எதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வரைக்கும் போயிட்டீங்க? அங்கே டாக்டரே கிடையாதுங்க, மருத்துவரே இருக்க மாட்டார். ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒரு மாவட்டத்தில். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்மளே பல குறைகள் இருக்குது. இன்னும் அரசு மருத்துவமனையில் பல குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்குது. பல இடங்களில் பெட்டு போதிய வசதி இல்லை, சுத்தமாக இல்லை, எம்ப்ளாயிஸ் கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஒரு 40 பேர் இருப்பாங்க. ஆனால் என்னென்னா ஹார்ட் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் தான் இருக்கார். ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் தான் இருக்கார். அவரால் எல்லாத்தையும் பார்க்க முடியலன்ற குற்றச்சாட்டு வருமே தவிர, மொத்தத்துக்கு மருத்துவமனைக்கே டாக்டர் இல்லை, ஒருத்தர் தான் இருக்காருன்ற குற்றச்சாட்டுலாம் தமிழ்நாட்டில் வரவே வராது. சரியா? அந்த மாதிரி வளர்ந்த மாநிலம். நீங்கள் மகாராஷ்டிராவில் போனீங்கன்னா, வளர்ந்த நம்பர் 1 மாநிலம் இப்போ பொருளாதாரத்தில் மகாராஷ்டிரா நீங்கள் ஆஸ்பத்திரியை பார்க்க முடியாது. மும்பையில் இருக்கும் ஒரு 2 பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி கவர்மெண்ட் அரசு சார்பாக எங்கே நீங்கள் பக்கத்தில் அவன் அங்கேருந்து வண்டி ஏறி உயிரோடு இருந்தான்னா பொழைச்சிக்குவான். வந்து மும்பைக்குள்ளே வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பொழைச்சானா தான் உண்டு. நீங்கள் தமிழ்நாட்டில் போய் நீங்கள் கேரளா போய் பார்த்தீங்கன்னா வளர்ந்த மாநிலம், படித்தவர்கள் அதிகம் உள்ள மாநிலம். அங்கே போனீங்கன்னா மெடிக்கல் ஷாப்லேயே நீங்கள் வந்து 10 கிலோமீட்டருக்கு கொண்டு தான் இருக்கும். தேடி தான் போகணும் மலைகளில். பிளைன்ஸில் இப்போ நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் சிட்டிக்குள்ளே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வேறு கொச்சினாக இருந்தாலும் சரி, இது கோட்டயமாக இருந்தாலும் சரி, கோட்டயம் சிட்டிக்குள்ளே என்ன இருக்குமே தவிர அவர்கள் பறந்து விரிந்து வாழக்கூடியவர்கள். 5 கிலோமீட்டருக்கு ஒரு டாக்டர் கூட இருக்க மாட்டான், தேடி போகணும். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும், போதிய வசதிகள் இருக்கும், எல்லா விதமான இதுவும் இருக்கும் கேரளாவில். ஆனால் தமிழ்நாடு அளவுக்கு தடிக்கு விழுந்தா டாக்டர். இப்போ உங்கள் தெருவிலே பாருங்கள், ஒரு டாக்டர் இல்லாமல் இருக்க மாட்டார். ஒரு மெடிக்கல் ஷாப் கட்டாயம் இருக்கும். அந்த டேர்னிங்கில் திரும்பி அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு வளர்ந்த மாநிலம். நம்ம இதுலேருந்து பார்த்து அங்கெல்லாம் வந்து ஒரு டாக்டர் அவன் கண்ணால் பார்த்துட்டானாலே பெரிய விஷயம். நம்ம ஊரில் டாக்டர் இருக்காரா அப்படின்ற ரேஞ்சில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க அவங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மொத்தமாகலாம் செத்தாங்கன்னா அவங்க என்ன செய்கிறதுன்னு பதறி போயிடுறாங்க. இருக்கிறதே 4 பெட்டு, ஒரு டாக்டர் தான் இருப்பார். மொத்தம் மாவட்ட மருத்துவமனைக்கு 10 டாக்டர் இருந்தாலே பெருசு, 5 நர்ஸ் இருந்தாலே பெருசு. இதில் போய் ஒரு 100 பேர் அட்மிட் ஆனால் என்ன ஒரு 500 பேர் போகிறாங்க. செத்தது தான் 116, அட்மிட் ஆனது 500.
அவங்களுக்குலாம் ஆக்ஸிஜன் அது குடுக்குறதுக்கு கூட முதலுதவி ஏங்க முதலுதவி 4 பண்றதுக்கு பெட்ல கூட தாங்க ஆக்ஸிஜனே வச்சிருப்பான். ஒரு 2 பெட்ல ஆக்ஸிஜன் வசதி இருக்குங்க. 2 சிலிண்டர் தாங்க வச்சிருப்பான். 200 பேர் போய் அட்மிட் ஆனா எங்கிட்டுங்க ஆக்ஸிஜன் குடுப்பான் அவன்? பெரிய டிஸ்ட்ரிக்ட் இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அந்த ஃபெசிலிட்டி தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கும். முதல்ல ஹாஸ்பிட்டலே இருக்காதுங்க. இருக்காது. ஹாஸ்பிட்டல் இருந்தா தானே டாக்டர் இருக்கிறதுக்கு. எல்லாம் இப்ப சத்ரஸ்ன்ற டிஸ்ட்ரிக்ட்ல தான் நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து நடுவுல கிடக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் பச்சை தண்ணி கூட வழி இருக்காதுங்க. நம்ம மருத்துவமனையில மாவட்ட மருத்துவமனை இப்ப எடுத்துங்க, ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் எடுத்துங்க. படிப்பறிவுல பின்தங்கிய மாவட்டம் வேலூர். ஆனா வேலூர் தான் தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலே டாப் ஹாஸ்பிட்டல் பூரா அங்கே தான் இருக்கும். சிஎம்சி இருக்கு, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் சிஎம்சி இருக்கு. இப்போ நர்வின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலா அமெரிக்கன் கம்பெனியோட டையை போட்டு அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, நர்வின். மிக பிரம்மாண்டமான பெரிய ஹாஸ்பிட்டல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இன்னைக்கு என்ன டெக்னாலஜி இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கு. ஏன்னா அமெரிக்கன் கம்பெனியோட டையை போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து சர்வே ரிப்போர்ட்டில் மாவட்ட இதில் பார்த்தீங்கன்னா வேலூர் தான் கடைசி முதல்ல இருக்கும். 30ல் வந்து 25,000 இருக்கும். கல்வியில் இருக்கும், வளர்ச்சியில் இருக்கும். இதெல்லாம் வந்து பொய்யான கணக்கு. அது வேர்ல்டுலே டாப் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது வந்து இந்தியாவில் டாப் 10 யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய முதல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி விஐடி எங்கே இருக்குது? வேலூர் காட்பாடியில் இருக்குது. ஆனால் இந்த போலித்தனமான சர்வே பண்ணுற முட்டாள்கள் இருக்காங்கல்ல, இதை பார்த்து இது பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேலூர் பின்தங்கிய மாவட்டம். மதுரையில் கிடையாது, கோயம்புத்தூரில் கூட அப்படி ஹாஸ்பிட்டல் கிடையாது. சிஎம்சி ஹாஸ்பிட்டல் மாதிரி நார்த் ஈஸ்ட்லேயே ஹாஸ்பிட்டல் கிடையாது. சவுத் இந்தியாவில் அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. இன்னும் நீங்கள் சிஎம்சியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமு, சிக்கிமு, நாகாலாந்து, மணிப்பூர் எல்லாரும் எங்கே வருவான்? எங்கே இருக்குது அதெல்லாம்? அங்கேருந்து ட்ரெயின் ஏறி இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அப்போ இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கி 50 வருஷத்தில் நார்த் ஈஸ்டில் இப்போ அஸ்ஸாம் உட்பட, ஒரிசா உட்பட அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலே இல்லை. சிஎம்சி மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலே இல்லைன்னா அப்போ எவ்வளோ பின்தங்கி அவங்க இருப்பாங்கன்னு பாருங்க. அது யூபிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கேவலம். என்ன காரணம் சார்? பாப்புலேஷன் தான் காரணமா இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசு? பாப்புலேஷன்லாம் இல்லை, அரசு மக்கள் முட்டாள்தனமாக அவனுக்காக ஓட்ட போடுவாங்க. மங்குனி அமைச்சர்கள், மங்குனி அதிகாரிகள், மங்குனி மக்கள் லெவல்லையும் மன்னன வழியும் தானே. இப்போ தாண்டி யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி அங்கேயும் வந்து பியூரோக்ராட்ஸ் இருக்காங்களா சார்? ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அது சொச்சங்க. அதுக்காக எல்லாரையும் முட்டாள்னு சொல்லிட முடியுமா? மனித இனமே முட்டாள் இனம்னு சொல்லிட முடியாது. இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா ஹியூமன் கேட்டல்ஸ் வந்து பெர்சன்டேஜ் வந்து ஒரு 40 இருக்கும், அங்கே வந்து 80 இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மக்கள் வந்து, ஏன்னா தமிழ்நாடு மற்ற மாநிலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி பிரசங்க கூட்டத்துக்கு போயிட்டு இந்த அளவுக்கு டெத்துன்னு நம்ம இதுக்கு முன்னாடி நியூஸே பார்த்ததில்ல. ஆனால் யூபியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் அந்த பக்தி, ஏன்னா இப்போ பிஜேபி அங்கே ஜெயிக்கிறதுக்கு காரணமே அது வந்து எல்லா இடத்துலையும் தாங்க இருக்கேன், தமிழ்நாட்டிலையும் தான் இருக்கேன். பக்தியை பணமாக்கக்கூடியது கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஜக்கி வாசுதேவ் பாருங்க, அழகா 1,00,000 பேர் கூடுறான்னா தலைக்கு இவ்வளோ டிக்கெட்டாக பிரித்து விற்று ஒரு மல்டி க்ரோர் சம்பாரிச்சு எல்லாற்றுக்கும் ஆசைப்படு அப்படின்றதான் அவரோட தத்துவம். அனைத்திற்கும் ஆசைப்படுன்றது தான் அவருடைய தத்துவமே. அது மாதிரி எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போங்கன்னு அதை பணமும் பண்ணி அவர்களுக்கு எல்லா டாலர்லேருந்து எல்லாம் விற்று சேஃப்டியாக கொண்டு ரயிலில் ஏற்றி விடுற வரைக்கும் எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நாலேஜ் அங்கே உள்ள சாமியார்கள் கூட கிடையாது. சாமியார் எடுத்துட்டிங்கனாலும் நம்ம தான் பெஸ்ட்டு. ஜகி மாதிரி ஒரு இப்போ இன்டர்நேஷ்னல் ஃப்ராடை வந்து நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு நாலேஜ் அந்த சாமியாருக்கு இருக்கா? இல்லை 2,00,000 பேர் வரான்றேன். உளவுத்துறையில் வேறு இருந்து சாமியாரான ஒரு ஆள் அதை ஆர்கனைஸ் பண்ண தெரியல. அவர் பார்த்து சாமியார் மாதிரி தெரியல சார். பிளேசர் கோட் ஷூட்லாம் போட்டு ரொம்ப டிப்டாப்பாக இருக்கார். ஆனாலும் வந்து என்ன சொல்கிறது, அந்த மக்கள்கிட்ட இருந்து காணிக்கை வரதான் அவருக்கு வருமானமே, அதை வாங்கி மறுபடியும் மக்களுக்கே செலவு பண்ணிடுவான்னு சொல்லிட்டுலாம் நியூஸ் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு ஆர்கனைஸ் பண்ணாமல் அந்த இடத்த லொக்கேஷன் பார்த்தா நிறைய பேர் வந்து சாக்கடைகள் இருந்து வெளியே வந்திருக்காங்க. அந்த ஊரே சாக்கடை தானேங்க. நீங்கள் ஊருக்குள்ளே விழுந்தாலும் சாக்கடையில் விழுந்தால் தான் அர்த்தம். அப்புறம் தனி சாக்கடையில் வேறு போய் விழுவுமா? ஸோ அந்த மாதிரி அது வந்து எல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய தமிழ் மொழின்னுவாங்க, தமிழ்நாடுன்னு. அவர்கள் வந்து இன்னும் அந்த லெவல்லே தான் இருக்காங்க. இன்னும் அதுலேருந்து மாறவே இல்லை. இன்னும் எத்தனை இது வந்தாலும் அவர்கள் திருந்த போகிறது கிடையாது. அவர்களே மண் எடுக்க போகிறேன், காலடி மண் நம்ம இதில் பாட்டு வச்சுட்டு வேணா விட்டுருவாங்களே தவிர, எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில் வைக்கணும் எவனுமே வைக்க மாட்டான். சும்மா ஒரு பில்டப்புக்கு பழைய காலத்தில் நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு பாட்டை வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க இன்னும் அப்படி தான் இருக்காங்கன்றது இதாக இருக்குது. சரி, இப்போ தமிழ்நாடு இல்லை மற்ற மாநிலங்களாக இருந்தாவோ இந்நேரம் அது சம்பவத்துக்கு காரணமான யார் மெயின் ஆர்கனைசரு, இந்த யார் வந்து ஏற்பாடு பண்ணாங்க, எல்லாத்தையும் வந்து கைது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிரதமர் மோடி இரங்கல் தெரிவிக்கிறாரு, அவர் நிவாரணம் அறிவிக்கிறார். கைது செய்யன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இப்படியே ஒரு 116 பேர் செத்தான்னா 500 பேர் செத்தானா அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அது அவங்க செஞ்ச மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம்னு வாங்கி
அந்த ரேஞ்சுக்கு பில்டப் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவர்கிட்ட அவருடைய இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. இங்கே டுபாக்கூர்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ம மதத்தின் பேரால் மக்களை வந்து அடிமையாக்கி எதையாவது ஒன்று பண்ணி அவன் மண்டையை கழுவி ஓட்டு போட வைக்கின்றது அவங்கள. இப்போ அவனுக்கு ஓட்டு போட்டவன் அவன் சாமியாரை போனவன்லாம் அவன் சாகுறான். இதை யார் போய் மாற்ற முடியும்? இது தப்பு யார் மேலே சார்? இங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேலே, உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி செய்கிறாங்களே அந்த அரசாங்கங்கள் மேலே. இது வந்து அரசாங்கத்தை தான் சொல்லணும். மக்கள் எவ்வளியோ மன்னன் எவ்வளி, மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளின்ற மாதிரி இவங்க பார்த்து ஒருத்தர் தலைவனை தேர்ந்தெடுக்கணும். அவனே இப்படி இருந்தான்னா அவன் தலைவன் எப்படி இருப்பான்றது தான். ஆனால் கடந்த தேர்தல் அப்போ அயோத்தியில் கோயில் கட்டி பிரம்மாண்டமாக பண்ணாங்க. ஆனால் அங்கே வந்து மக்கள் ஓட்டு போடல. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். உடனே இப்போ சவுத் இந்தியாவுக்கு இப்போ தானே வேலைக்கு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் அங்கே மாற்றம். உத்தரப்பிரதேசில் எவ்வளோ பெரிய மாற்றம் வந்தது காரணம் தென்னிந்தியாவில் அவர்கள் வேலைக்கு வந்து இங்கே பார்த்து பெங்களூரையும் ஹைதராபாடையும் சென்னையும் கேரளா திருவாண்டத்துலேயும் வேலை பார்க்குறோம், கொச்சினில் வேலை பார்க்குறோம். பார்த்து என்ன இந்த மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, வேலை பார்க்குறான், நல்லா சம்பாதிக்கிறான். நம்ம இவன்ட்டு வந்து கூலி வேலை, தட்டுக்கல் ஒரு வேலைக்கும் புரோட்டா போடுற வேலையும் பார்க்குறோம். என்ன காரணம்னு பார்க்குறோம், படிப்பறிவு. அப்போ நம்ம ஏன் அப்படி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அவர்கள் படிப்பறிவு இல்லாமல் நம்மளை முட்டாளாகவே வைத்திருந்தால்தான் நமக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லி இவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே இவர்களே மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு மாற்றம் அங்கே உருவாயிடுச்சு. அது இனி போக போக இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்தில் பெரிய மாற்றங்கள் அங்கே வந்து இவர்கள் துடை தெரியப்படுவார்கள். பாஜக வந்து டோட்டலாக நேஷனல் லெவலில் துடை தெரியப்படும். ஆனால் இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக சாமியார்கள், மடாதிபதிகள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அங்கே ஒரு ஆதரவு வட்டம் இருக்குது தான் சார் செய்யுது. 2 லட்சம் பேர் கூட்டியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். அதுதாங்க ஹியூமன் கேபிட்டல்ஸோட இதே அதுதாங்க. வந்து எல்லா ஊர்லேயும் இருப்பார். 150 கோடி பேர் இருக்கான் அப்படின்னா நீங்கள் அதில் குழந்தைகள் பெண்கள்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 75 கோடி ஆண்கள் இருக்கான். ஸோ இதில் எல்லாரும் அறிவாளி 80% முட்டாள் தானே, கும்பிட்டைகளாக தான் இருக்கான். சொல்கிறத கேட்பான். ஏதாவது மொத்தமாக சேர்ந்து இந்த பக்கம் போவாங்க, இல்லைன்னா இந்த பக்கம் ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹியூமன் கேபிட்டல்ஸ் வந்து எப்போவுமே அப்படி தான். அவர்களுடைய இது அவர்களுக்கு ஒரு பெரிய நாலேஜெலாம் இருக்காது. ஏதோ சாப்பிட்டோம், இது பண்ணோம், வாழ்ந்தோம், பிள்ளைய சாமியார் சொற்பொழி வராரு, அதனால ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு எவனையும் நம்பி போய் இப்போ இதெல்லாம் இங்கே ஏன் இல்லை அப்படின்னா பெரியார் போன்ற தலைவர்கள், அண்ணா போன்ற தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் கூட வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்களே சார், இவ்வளோ அங்கே படிப்பறிவு இல்லாத மாநிலத்திலே எப்படி இருக்காங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பற்றி லிட்ரஸி ரேட்டில் அதிகம்னு சொல்கிறோம். ஆனால் அதே நம்ம ஆட்கள் தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவனும் மண்ணெடுக்க போவான். இல்லை இவனும் மண்ணெடுக்க போவான், ஆனால் டீசெண்டாக எடுத்துகிட்டு வந்துடும். உயிர் போகாத அளவுக்கு தப்பு. அந்த அளவுக்கு நாலேஜ் இவனுக்கு இருக்குது. ஆனால் மண்ணை எடுக்கக்கூடாது அப்படின்ற நாலேஜ் இவனுக்கு இன்னும் வரல. அது இன்னும் எத்தனை நூற்றாண்டாகும் தெரியாது. ஆனால் மண் எடுப்பான், ஆனால் சாவாக மண் எடுத்துகிட்டு வந்துடுவான். எடுத்துகிட்டு அவனுக்கும் உண்டியலில் காசை போட்டு அவனும் இப்போ ஃபெராரி காரில் போயிட்டுருப்பான். மண் கொடுக்குறவனும் மண் எடுக்கிறவனும் ஏதாவது ஒரு வோல்க்ஸ் வேகன் கார் வச்சுருப்பான். 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு. இப்போ நித்யானந்தா போன்ற சாமியார்கள்லாம் வந்த புதுசில் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆதரவுலாம் பெரிய பயங்கரமாக நித்யானந்தான் இல்லை, இன்னும் எத்தனை சாமியார் வந்தாலும் இவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. இங்கே ரைட்டா, இங்கே போயிட்டு தான் இருப்பாங்க. போய் பணத்தை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க சாமியார்கள் உருவாகிட்டே இருப்பான். ஒரு சாமியார் செத்து போயிட்டான்னு வைங்க, அந்த மடம் அதோட அழிஞ்சு போயிடும். இப்போ ஏற்கனவே சாய்பாபா இருந்தார், பெரிய அளவில் டெவலப் பண்ணி ஹாஸ்பிட்டல், அது நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. அவர் ஆன்மீகத்தை விட்டுருங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருக்காரு, ஃப்ரீ ஆப்ரேஷன்னு. ஏன்னா அவர் சொன்னால் 2 லட்சம் வாங்கிட்டு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் 2000க்கு பண்ணுறான், எனக்கு கன்வீனியன்ஸ் மட்டும் கொடுங்க அப்படிங்கும்போது அது நல்ல விஷயந்தான் இருக்குது. இப்போ அவர் போனதுக்கப்புறம் அங்கே யாரும் பெருசாக போகிறதில்ல, 70% குறைஞ்சிரும். இன்னொரு சாமியாரை நோக்கி அடுத்த ஜென்ரேஷன் போகும். ஒரு ஹூடி பாபா சாமியார், இல்லை ஓடி பாபா சாமி, எவனையா ஒருத்தன் நம்பி போய் மண் எடுக்க போய் செத்து போயிடுவாங்க. அப்போ அவன் செத்துட்டான்னா இன்னொரு சாமியாரை நோக்கி போவோம். இப்போ ஜகி முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த ஆசிரமமே அந்த பக்கமே யாருமே போக மாட்டாங்க. இப்போ கடந்த காலத்தில் அப்படி தான். பகவான் ரஜினிஷ் இருந்தார், அவர் மாதிரி ஒரு ஞானி கிடையாது யாருமே. அவர் இந்த மாதிரிலாம் ஹியூமன் கேபிட்டல்ஸை அடங்கவே மாட்டார், அவரில் சேர்த்துக்கவும் மாட்டார். நீ யாருன்னு முதல்ல புரிஞ்சுட்டு அப்புறம் வாடான்றார். ஸோ அவர் போன்ற மிகப்பெரிய ஞானிகள் இந்தியாவில், ரஜினிஷ், பகவான் போன்ற ஞானிகள்லாம் எல்லாத்தையும் ஓப்பனாக எவனாக இருந்தாலும் உடச்சி போடான்ட்டு போகக்கூடிய ஆள். இப்போ அவரே இறந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஆசிரமம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். அது ஒரு பீரியடு, அப்படியே மக்கள் அதை நோக்கி போவாங்க. அப்புறம் அவர் இறந்துட்டாருன்னா இவனுக்கும் வயசாயிரும், விட்டுருப்பா, அடுத்த ஜென்ரேஷன் வரும், அவனுக்கு மன உளைச்சல் அது இதுன்னு வரும். வரும்போது அவன் நேராக ஜெப கூட்டத்துக்கு போவான். ஒரு கும்பல் ஜெப கூட்டத்துக்கு, ரொம்ப அடிமுட்டாளாக இருந்தானா ஜெப கூட்டத்துக்கு போவான். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறவன் சாமியார்கிட்ட போவான். இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கான் நல்ல சாமியார், டீசெண்டாக போனோமா, இப்போ கார் பார்க்கிங் இடம் இருக்காங்க இருக்கணும், ஏசி ரூம் போனால், இல்லை நாங்கள் 5000 ரூபா கொடுத்துருவோம் ரூம் ரெண்ட்டு, ஏசி ரூம் இருக்குல்ல, இருக்குது. இல்லை நம்ம போனால் கூட்டம்லாம் பார்க்கணுன்னா அப்போ வந்து 20,000 ரூபா டிக்கெட் முதல் ரோவில், ரைட் ஓகே
மூணாவது ரோனா இன்னும் 10,000 வரும். இல்லை அவர்கிட்ட வந்து அது 1 லேக் பரவாயில்ல, ரைட் நான் கொடுக்குறேன் இப்படின்னு வந்து என்னென்னா ஊரடிச்சு உலையில போட்டு அந்த காசை வச்சு சாமியார் காசை கொடுத்து அங்கே போய் வரிசையில் இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு ஸ்டைல். அது ஒரு ஸ்டைல். காசை எல்லாம் போய் மண் எடுக்க போய் மானாங்கனியாக செத்து போகிறது. முன்னேறிய மாநிலமும் இப்படிதான் இருக்கு. இங்கே மாதிரி படிப்படியில் பின்தங்கிய இல்லை, மாநிலம் இது கிடையாது. ஹியூமன் கேட்டல்ஸோடைய இது வந்து என்னென்னா நாலேஜ்ன்றது வேற, பகுத்தறிவுன்றது வேற. பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்காது அவனுக்கு. எதுக்காக ஆன்மீகத்துக்கு போகிறான்னா பயத்தின் காரணமாக தான் ஆன்மீகத்துக்கு போவான். நம்ம ஐயோ இது எதாவது பகிச்சு நம்ம செத்துக்கிட்டு போயிட்டோம்னா என்ன பண்ணுறது, எதுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு வைப்போம். நீங்கள் வந்து இந்துவாக இருப்பான், அப்படியே இந்த மூத்தர சந்தில் ஒரு சுருவம் எதையோ ஒன்று வச்சு விட்டுருப்பாங்க. அதை பார்த்து எதுக்கு அது பாவத்தில் எதையா நம்மளை பண்ணி விட்டுருச்சுன்னா சரி மாரியம்மாளுக்கு ஒன்று போடுறோம், மேரியம்மாளுக்கு ஒரு சிலுவையை போட்டு போவோம். இதுதான் மனிதர்களுடைய இது. புரியுதா உங்களுக்கு? ரைட்டு. அது எதாவது கெடுதல் செஞ்சு விட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி நம்ம என்ன ஒரு முத்தம் கொடுக்குறதுல என்ன குறைஞ்சி போயிட போகிறோம்மா. இதுதான் மனிதர்களுடைய சராசரி ஹியூமன் கேட்டல்ஸோடைய இதே தவிர அதை பற்றி நீங்கள் பேசினீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவான். இப்போ உத்தரப்பிரதேச விவகாரத்தில் குறிப்பிட்ட அந்த சாமியார் வந்து கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் அது இருக்குமா? சத்தியமாக இருக்காது. அது எப்படி சாமியாரை போய் கைது செஞ்சானா என்ன ஆகிறது? இங்கே அவனுக்கு 2 லட்சம் ஓட்டு போயிடும்ல. ஏற்கனவே வீக்காக இருக்குது பிஜேபி. நீங்கள் பிஜேபி ஒழிச்சு கட்டுறதுக்கு முடிவு பண்ணுறீங்க. சாமியாரை போய் கைது செஞ்சால் என்ன ஆகும்? போய் அவரையும் கைது செய்ய மாட்டாங்க. செத்த கணக்கில் எழுதிடுவாங்க. கணக்கில் எழுதி 1 லட்சத்துக்கு கொடுத்து, ஏன்னா அங்கெல்லாம் 1 லட்சம்ன்றது பெருசுங்க. 10,000 ரூபா சம்பளத்துக்கு வராங்க இங்கே. 2 வருஷம் வந்து தமிழ்நாட்டில் வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு குழி தோண்டிட்டு வேணும். 2 வருஷத்துக்கு குழி தோண்டினா தான் 2 லட்சம் கிடைக்கும். புரியுது அவங்களுக்கு? அதை மொத்தமாக தராங்கன்றப்ப வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ரொம்ப கொடூரமான நிகழ்வு. நேரம் ஒதுக்கி அதை பற்றி நிறைய தகவலை ஷேர் பண்ணிங்க. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.